ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் மஞ்சள் கனகாம்பரம் பூ பூத்துச்சு. கூடவே கொஞ்சம் முல்லை செடியில் முல்லைப்பூவும் பூத்துது. ரோஸ் ஒன்று. எல்லாத்தையும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் மிங்கிள் பண்ணி கட்டியிருக்கேன். சாமி சிலைக்கு நம்ம தலைக்கு கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டினோம்னா பாருங்கள், ரொம்ப பூ நிறைய வைக்காதவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக அழகாக வைக்கலாம். நீங்கள் பூ இந்த மாதிரி கட்டுங்க டிஃப்ரெண்ட்டாக. பாருங்கள், ஒரு சைடு முல்லைப்பூ வச்சுருக்கேன், ஒன் சைடு கனகாம்பரம் பூ வச்சுருக்கிறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக. இந்த ரெட்டு கனகாம்பரமும் கொஞ்சம் பூ கிடச்சிது, அதனால டிஃப்ரெண்ட்டாக கலந்து கட்டியிருக்கேன் ஒன் சைடாக. பாருங்கள், இது திரும்பிடுச்சு. நான் கட்டும்பொழுது ஒன் சைடாக தான் இருந்தது. இந்த மாதிரி வித்தியாசமாக பூ தொடுத்து வச்சுக்கோங்க. தலையில் கூட அழகாக இருக்கும். நம்ம நிறைய வைக்காமல் 2 சரம் வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம இப்படி வைக்கலாம். கனகாமரத்துக்கு மேலே மல்லி முல்லைன்ற மாதிரி இப்படி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பூவு பார்க்குறதுக்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே ஒரு ரோஸ் வச்சு நம்ம தலையில் வச்சுக்கிட்டு போகலாம். கொண்டை மேலே எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக பூ கட்ட தெரியாத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பூ கட்டுறது, பூ நம்ம தலையில் வச்சோம்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதுக்குன்னு தனி மகிமைகள் இருக்குது. இந்த வெண்மையான மல்லி முல்லை நந்தியாவட்டைன்னு பல பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள் காலையில் தூங்கி எழுந்ததும் நம் கண்கள் மேலே கண்ணை மூடிக்கிட்டு மேலே ஒத்தி எடுத்தோம்னா அந்த பூவோடைய வாசம் நம்ம கண்களுக்கு அவ்வளோ கண் பிரகாசமாக தெரியும். கண்ணு தெரியாத கண் மங்கலாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பூக்களை நம்ம கண்ணு மேலே ஒத்தி எடுக்கணும் தூங்கி எழுந்ததும் டெய்லி. அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது கண்களில் இருக்கிற மங்கள் தன்மை மாறி ஒளி பிரகாசமாக கண்கள் தெரியும். அது முக்கியமாக நான் தெரிஞ்சுக்குங்க. பூவுக்குன்னு நிறைய மகிமை இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைகள் பூ வச்சுக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம். குழந்தைங்களுக்கெல்லாம் பூ கட்ட கற்றுக் கொடுங்க. பெண்கள் சின்ன பிள்ளையிலேருந்து குழந்தைங்களுக்கு பூ கட்ட கற்றுக் கொடுங்க. பூ தொடுக்க கற்றுக்கிட்டாங்கன்னா அதுவே ஒரு பொறுமை குணத்தை ஏற்படுத்தும். பூ தொடுக்கிறவங்களுக்குலாம் பொறுமை இருந்தால் மட்டும்தான் அழகாக பூ தொடுத்த முடியும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே, எப்படி தொடுத்தலான்னு வாங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். இப்போது நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தெரியாதவங்களும் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 2 பூ, அந்த பக்கம் 2 பூ. பூ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடர்த்தியாக வேணும்னா 3 வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அதில் 3 தான் வச்சு கட்டினேன். இப்போது கொஞ்சம் தனியாக கட்டுறேன் நான். இப்போ உங்களுக்கு வீடியோக்காக கட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு பொறுமையாக வேணும். குணம் பொறுமையாக இருக்கணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு பூ கட்ட கற்றுக் கொடுங்க. பொறுமை இருக்கிறவங்க தான் அழகாக பூ தொடுப்பாங்க. இறை சக்தி நம்மளுக்கு நிறைய வேணும்னா இந்த மாதிரி பூ தொடுத்து நம்ம தலையில் வச்சுக்கிட்டோம்னா தெய்வ குணம் நிறைய நிறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் பூக்கள் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் வச்சுருக்கணும் தலையில் கொஞ்சம். நம்ம அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாருன்னா பெரியவங்க வந்தாங்கன்னா பூ கொடுத்து அனுப்பணும். நம்மளும் தலையில் கொஞ்சம் வச்சுக்கணும் டெய்லி. பூ நம்மளுக்கு தெய்வ சக்தி இருக்கணும். வீட்டில் எனி டைமும் தெய்வ நடமாட்டம் இருக்குன்னாலே நம்ம தலையில் கொஞ்சமாவது 2 பூவாவது நம்ம தலையில் வச்சுக்கணும். மலர் இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு இதுதான். அதனால தான் பூக்கள் டெய்லி நம்ம வீட்டில் 2 பூவாவது ஒரு செடி, வீட்டில் மலர் நிறைய செடிகள் வளங்க. டைம் இருக்கிறவங்க இல்லை இடம் இருக்கிறவங்க 2-3 செடி வச்சிட்டிங்கன்னா கூட வீண் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பூக்கள் செடியிலேருந்து நம்ம பறித்து கூட சாமிகளுக்கும் போடலாம், நம்மளும் கொஞ்சம் வச்சுக்கலாம் தலையில். அதுக்காக சொல்கிறேன். இது உங்களுக்கு கட்ட தெரியாதவங்களுக்காக தான் இந்த 2 கட்டி காமிக்கிறேன். பாருங்கள், 2 இந்த பக்கம் 2 வச்சுருங்க, இந்த பக்கம் 2 வச்சுருங்க. நூல் பாருங்கள், இப்படி ஒரு சுற்றிட்டு கையில் எடுக்கும் பொழுது இப்படி எடுக்கிறீங்க இல்லையா, இப்படி இப்படி பண்ணும்பொழுது இன்ட்டு மாதிரி வந்துடணும் நம்மளுக்கு. அப்போ இப்படி போட்டிங்கன்னா அது முடிச்சா மாதிரி பூ அப்படியே நின்றுடும். இவ்வளோ தான் பூ கட்டுறது. இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்டுங்க. 2 இப்படி வச்சுட்டு ஒரு சுற்று போட்டுட்டு மறுபடியும் இப்படி இன்ட்டு மாதிரி மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக பூ கட்டலாம். பூ தொடுக்க கற்றுக்கோங்க. எல்லாருமே கற்றுக்கலாம். இது ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்ச இதுதான்.
ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.